ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் செகண்ட் சாப்டரோட டீட்டெயில் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹிஸ்ட்ரியில் தேர்ட் சாப்டர் வேர்ல்டு வார் 2 அந்த சாப்டரோட புக் பேக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் கொஸ்டின் தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், புக் பேக்கில் வந்து டோட்டலாக 6 கொஸ்டின்ஸ் இருக்குது, 2 மார்க்ஸ் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் கைடில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் நான் இன்றைக்கி ஸ்க்ரீன் பண்ண போகிறேன். ஏன்னா புக்கில் வந்து நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஸ்க்ரீன் பண்ணுறேன். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹூ ஆர் த 3 ப்ராமினன்ட் டிக்டேட்டர்ஸ் ஆஃப் த போஸ்ட் வேர்ல்டு வார் 1? வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் யார் யார் வந்துட்டு ரொம்ப ப்ராமினண்ட்டான டிக்டேட்டர்ஸாக வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் ஒன் இஸ், ஹவு டிட் ஹிட்லர் கெட் சப்போர்ட் ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் ஜெர்மனி? அதாவது ஹிட்லர் எப்படி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பீப்புளோட சப்போர்ட்டை வந்துட்டு வாங்கினார் அப்படின்னு கேட்குறாங்க. இது செகண்ட் கொஸ்டின். தேர்ட் ஒன் இஸ், டிஸ்கிரைப் த பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட். ஸோ பேர்ல் ஹார்பர் இன்சிடெண்ட்டை பற்றி எழுதுங்கன்னு கேட்குறாங்க. இது வந்துட்டு தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் வந்துட்டு, வாட் டூ யூ நோ பை பெவரேஜ் ரிப்போர்ட்? ஸோ பெவரேஜ் ரிப்போர்ட்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க ஃபோர்த் கொஸ்டினில். ஃபிஃப்த் ஒன் இஸ், நேம் த பிரெட்டோன் வுட் ட்வின்ஸ். அதாவது பிரெட்டோன் வுட் ட்வின்ஸை பற்றி அதை பற்றி நேம் பண்ணுங்கள், யார் யார் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இது ஃபிஃப்த்து கொஸ்டின். சிக்ஸ்த்து கொஸ்டின் வந்துட்டு, வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF? அதாவது IMFோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன கேட்குறாங்க. ஸோ இதான் வந்துட்டு அந்த 6 கொஸ்டின்ஸ். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். Who were the 3 prominent dictators of the post World War 1? ஸோ வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கப்புறம் யார் யார் வந்துட்டு ப்ராமினன்ட் டிக்டேட்டர்ஸாக வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் இங்கே இருக்குது. த போஸ்ட் வேர்ல்டு வார் 1 decades led to the rise of the extreme right wing dictatorships in Italy, Mussolini, ஜெர்மனி ஹிட்லர் அண்ட் ஸ்பெயின் ஃப்ரான்கோ. அதாவது போஸ்ட் வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கப்புறம் யாரோட அந்த ப்ராமினன்ட் டிக்டேட்டர்ஸ் யார் யாருன்னா, இட்டாலியில் இருந்த முசோலினி, ஜெர்மனியில் இருந்த ஹிட்லர் அண்ட் ஸ்பெயினில் இருந்த ஃப்ரான்கோ. இவங்க 3 பேர் தான் வந்துட்டு வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராமினன்ட் டிக்டேட்டர்ஸாக வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். How did Hitler get the support from the people of Germany? ஸோ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் கிட்ட இருந்து ஹிட்லர் எப்படி சப்போர்ட்டை வாங்கினாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டின். பாருங்கள், செகண்ட் கொஸ்டின் இங்கே இருக்குது. செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர், அடோல்ஃப் ஹிட்லர் வாஸ் கிஃப்டட் வித் எ கிரேட் ஒராட்டிக்கல் ஸ்கில்ஸ். He was able to sway the people by his impassioned speeches, promising a return to the glorious military past of the Germany. அதாவது அடோல்ஃப் ஹிட்லருக்கு வந்துட்டு ஒரு நேச்சராகவே அவருக்கு ஒரு கிஃப்ட் இருந்தது. என்ன கிஃப்ட்னா, அவரோட ஒராட்டிக்கல் ஸ்கில்ஸ், அவரோட பேச்சு திறமை. அதனால தான் வந்துட்டு அவரோட பேச்சு திறமைனால பீப்புள்ஸை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணிடுவார் அவரோட பேச்சினால. அதுக்கப்புறம் என்ன பேச்சினால வந்துட்டு ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடுவார். அண்ட் ப்ராமிசிங் ஏ ரிட்டர்ன் டு த க்ளோரியஸ் மிலிட்ரி பாஸ்ட் ஆஃப் ஜெர்மனி. அதாவது ஜெர்மனியோட மிலிட்ரி எப்படி ரொம்பவே க்ளோரியஸாக இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் வந்துட்டு அடோல்ஃப் ஹிட்லருக்கு வந்துட்டு நேச்சராகவே அந்த ஒராட்டிக்கல் ஸ்கில்ஸ், அதாவது அந்த பேச்சு திறமை வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த பேச்சு திறமையினால வந்துட்டு அவர் வந்துட்டு பீப்புள்ஸை வந்துட்டு அந்த அவரோட ஸ்பீச்சஸ்னால வந்துட்டு ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடுவார். நெக்ஸ்ட்டு அவரோட க்ளோரியஸ் மிலிட்ரி, அந்த ஜெர்மனியோட மிலிட்ரி. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, த ஃபண்டமெண்டல் பிளாட்ஃபார்ம் ஆன் விச் ஹிட்லர் பில்ட் ஹிஸ் சப்போர்ட் வாஸ் த நோஷன் ஆஃப் ரேஷியல் சுப்பீரியாரிட்டி ஆஃப் த ஜெர்மன்ஸ் ஆஸ் பியூர் ஆரியன் ரேஸ் அண்ட் டீப் சீட்டட் ஹேட்ரட் ஆஃப் த ஜூஸ். அதாவது வந்துட்டு இவரோட ஃபண்டமெண்டலான ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது அவர் வந்துட்டு ரேஷியல் சுப்பீரியாரிட்டிலாம் எதையுமே பார்க்கல. அதாவது நீ இந்த இனத்தவன் நான் வேறு அப்படிங்கிற அந்த எந்த ரேஷியல் சுப்பீரியாரிட்டி இல்லை ஜெர்மன்ஸ்க்கு நடுவில். ஸோ இவர் இருந்த பீரியடில் அந்த ரேஷியல் சுப்பீரியாரிட்டி இல்லை. ஸோ எல்லாருமே காமனாக என்ன சொல்லுவாங்கன்னா அரியன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 2 காரணத்தினால வந்துட்டு பீப்புள்ஸ் கிட்ட வந்துட்டு இவருக்கு வந்துட்டு சப்போர்ட் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவருக்கு முக்கியமான சப்போர்ட் வந்துட்டு எதனாலனா அவரோட ஸ்பீச், அவரோட பேச்சு திறமையினால பீப்புள்ஸை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணிடுவார். ஸோ அதுதான் வந்துட்டு பீப்புள்ஸ் கிட்ட இருந்து ஹிட்லருக்கு கிடைச்ச சப்போர்ட்டுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்டு தான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர்.
தேர்ட் கொஸ்டின் பாருங்க, டிஸ்கிரைப் த பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட். ஸோ பேர்ல் ஹார்பர் இன்சிடெண்ட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்துட்டு தேர்ட் கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர் பாருங்கள் இங்கே இருக்குது. On December 1941, Japan attacked American naval installations in Pearl Harbor, Hawaii without warning. அதாவது டிசம்பர் 1941 டிசம்பரில் வந்துட்டு ஜப்பான் வந்துட்டு அமெரிக்காவோட நேவல் ஆர்மி, ஸோ நேவல் ஆர்மிக்கு தேவையான இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பேர்ல் ஹார்பரில் வந்துட்டு அமெரிக்காவோட நேவல் இன்ஸ்டாலேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த பேர்ல் ஹார்பர் எங்கே இருக்குன்னா ஹவாயில் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜப்பான் வந்துட்டு 1941 டிசம்பரில் வந்துட்டு எந்த விதமான வார்னிங் எச்சரிக்கையும் கொடுக்காம அமெரிக்காவோட நேவல் இன்ஸ்டாலேஷன்ஸை வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டாங்க பேர்ல் ஹார்பரில். The idea was to cripple America's Pacific Fleet so that the Japan would not face any opposition in its offensive against Southeastern Asian countries. ஸோ இந்த ஐடியா எதுக்குன்னா அமெரிக்காவோட பசிபிக் ஃப்ளீட்டை வந்துட்டு கிரிப்பிள் அழிக்கிறதுக்கு. ஸோ அதனால ஜப்பானுக்கு வந்துட்டு எந்த விதமான அப்போசிஷனும் இல்லை. அவங்க வந்துட்டு எந்த விதமான அஃபென்சிவும் அவங்க யூஸ் பண்ணல எகெயின்ஸ்டாக சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு. Many battleships and numerous fighter planes were destroyed. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க ஜப்பானு அமெரிக்காவோட மெனி ஷிப்ஸையும் ஃபைட்டர் பிளேன்ஸ் இருக்கும்ல, அந்த வாரப்போ அந்த ஃப்ளைட்டில் போயிட்டு ஃபைட் பண்ணுவாங்களா, அதை வந்துட்டு ஃபைட்டர் பிளேன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அமெரிக்காவோட மெனி ஷிப்ஸையும் ஃபைட்டர் பிளேன்ஸையும் வந்துட்டு இவங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. Most importantly, it brought the United States with its enormous resources into the war as a part of the Allies. So, இது most importantாக என்னென்னா இந்த காரணத்தினால தான் இதனால தான் வந்துட்டு யுனைடெட் நேஷன் வந்துட்டு எனாரமஸ் ரிசோர்ஸஸோட வார்க்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அழிச்சிட்றாங்க, அட்டாக் பண்ணுறாங்க இந்த அமெரிக்காவை. ஸோ இது தான் வந்துட்டு பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட்னு சொல்கிறாங்க. அதாவது 1941 டிசம்பர் 1941 ஜப்பான் வந்துட்டு அமெரிக்காவோட அமெரிக்கன் நேவியல் இன்ஸ்டாலேஷன்ஸ் பேர்ல் ஹார்பர் ஹவாயில் இருக்கிறத வந்துட்டு அட்டாக் பண்ணுறாங்க, எந்த விதமான வார்னிங்கும் கொடுக்காம. ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்கே இருந்தக்கூடிய அமெரிக்காவோட மெனி ஷிப்ஸையும் நியூமரஸ் ஃபைட்டர் பிளைன்ஸையும் வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இட் ப்ராட் இதுதான் இந்த நேவி தான் வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோட எனாரமஸ் ரிசோர்ஸஸை வந்துட்டு வார்க்குள்ளே கொண்டு வந்தது. பார்ட் ஆஃப் ஆலிஸில் இருந்துட்டு, அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸில் இருந்துட்டு இவங்க தனிப்பட்ட இதில் வர்றதுக்கு இந்த இதுதான் காரணமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ இதைத்தான் வந்துட்டு இது பேர்ல் ஹார்பரில் நடந்தனால இதை வந்துட்டு பேர்ல் ஹார்பர் இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், வாட் டூ யூ நோ ஆஃப் பெவரேஜ் ரிப்போர்ட். ஸோ பெவரேஜ் ரிப்போர்ட்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபோர்த்து கொஸ்டின். பாருங்கள் ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் இங்கே இருக்குது. In 1942, the report commonly known as the Beveridge Report was published in the United Kingdom. ஸோ 1942 வந்துட்டு ஒரு காமனான ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் பேர் தான் வந்துட்டு பெவரேஜ் ரிப்போர்ட்டுங்கிறாங்க. அதை வந்துட்டு யுனைடெட் கிங்டம் அதாவது யூகேல வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. It proposed a series of measures with the government should adopt to provide citizens. அதாவது வந்துட்டு அந்த இதில் என்ன இருக்குது, அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் மெஷர்ஸ், அதாவது பாலிசி மாதிரி இருக்குது. அந்த கவர்மெண்ட் வந்து அதை எல்லாமே அடாப்ட் பண்ணிக்கணும், அதாவது எடுத்துக்கணும். எதுக்காகனா சிட்டிசன்ஸ், அதாவது டு ப்ரொவைட் சிட்டிசன்ஸ் வித் அடிக்குவேட் இன்கம், ஹெல்த் கேர், எஜுகேஷன், ஹவுசிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் to overcome poverty and disease which were the major impediments to general welfare. ஸோ அந்த டாக்குமெண்ட் அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய மெஷர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கணும். எதுக்காகனா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு வந்துட்டு அடிக்குவேட்டான இன்கம் வரக்கும், அவங்களோட மாத சேல்ரி வந்துட்டு அடிக்குவேட்டாக வரக்கும், அவங்களோட அந்த ஹெல்த் கேர் வந்துட்டு டெவலப்பாக இருக்கும், அவங்களோட எஜுகேஷன் அண்ட் ஹவுசிங் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே ஓவர்கம் பாவர்ட்டிக்கு மேலே வந்துட்டு ஒரு டிசீஸ் இல்லாமல் வரணும் அப்படிங்கிறதுக்கு தேவையான எல்லா மெஷர்ஸும் அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய மெஷர்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த கவர்மெண்ட் வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஈக்குவலாக
ஓவரால் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா அந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு பீப்புளோட லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பேசிக்கில் அந்த ரிப்போர்ட் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா மெஷர்ஸையும் வந்துட்டு அந்த கவர்மெண்ட் வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு எப்போ வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1942 வந்துட்டு யுனைடெட் கிங்டம் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுதுறீங்களா, in 1942 the report commonly known as Beveridge report was published in United Kingdom. ஸோ வந்துட்டு 1942ல் ஒரு காமனான ரிப்போர்ட் அதுதான் வந்துட்டு பெவரேஜ் ரிப்போர்ட். அது வந்துட்டு எங்கே பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா யுனைடெட் கிங்டத்தில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருந்ததுன்னா சீரீஸ் ஆஃப் மெஷர்ஸ் இருந்தது. ஸோ அந்த மெஷர்ஸ் எல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அடாப்ட் பண்ணுறது மூலிமா சிட்டிசன்ஸ்க்கு வந்துட்டு அடிக்குவேட் இன்கம் கிடைக்கும், அவங்களோட ஹெல்த் கேர் நல்லா மெயின்டைன் ஆகும், அவங்களுக்கு எஜுகேஷன் ஹவுசிங் எல்லாமே வந்துட்டு இப்போ பாவர்ட்டியில் இருக்கவங்க வந்துட்டு அதை ஓவர் கம் பண்ணி வரக்க அந்த மெஷர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணும். அண்ட் த டிசீஸ் விச் வர் த மேஜர் இம்ப்ளிமெண்ட்ஸ் டு த ஜென்ரல் வெல்ஃபேர். ஸோ அப்போ இருந்த காலகட்டத்தில் இந்த டிசீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மேஜரான ப்ராப்ளமாக இருந்தது ஒரு ஜென்ரல் பப்ளிக் ஹெல்த்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மெஷர்ஸ்லாம் நடக்கும்போது பீப்புளோட லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் இருந்தது. ஸோ அந்த ரிப்போர்ட்டை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பெவரேஜ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு 4th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாருங்கள். நேம் த பிரெட்டோன் வுட்ஸ் ட்வின்ஸ். அதாவது பிரெட்டோன் வுட்ஸ் ட்வின்ஸ் அதை வந்துட்டு நேம் பண்ணுங்கள், அதில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு 5th கொஸ்டின். பாருங்கள் 5th கொஸ்டினோட ஆன்சர் இருக்குது. The World Bank and the International Monetary Fund referred to as Bretton Woods twins. அதாவது வேர்ல்டு பேங்க்கையும் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இந்த ரெண்டையும் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிரெட்டோன் வுட்ஸ் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. They were both established in 1945 after the Bretton Woods Conference in 1944. இந்த ரெண்டையும் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதாவது வேர்ல்டு பேங்க்கையும் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1945 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எதுக்கு அப்புறம்னா இந்த பிரெட்டோன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் 1944 நடந்ததுக்கு அப்புறம் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இதை பிரெட்டோன் வுட்ஸ் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா த வேர்ல்டு பேங்க் அண்ட் த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ரெஃபர் டு அஸ் பிரெட்டோன் வுட்ஸ் ட்வின்ஸ். அதாவது இந்த வேர்ல்டு பேங்க்கையும் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டையும் தான் வந்துட்டு பிரெட்டோன் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா ரெண்டையுமே வந்துட்டு 1945 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எதுக்கு அப்புறம்னா பிரெட்டோன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் 1944 நடந்த பிரெட்டோன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் வந்துட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு 5th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF. அதாவது IMFோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 6th கொஸ்டின். ஸோ 6th கொஸ்டினோட ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். The primary objective of the International Monetary Fund, அதாவது IMFோட எக்ஸ்பேன்ஷன் தான் வந்துட்டு International Monetary Fund is to ensure financial stability and development across the world. அதாவது இதோட முக்கியமான இது என்ன என்ஷோர் பண்ணுதுன்னா எல்லா வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸும் வந்துட்டு ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும், ஃபினான்ஷியலை பேஸ் பண்ணி அவங்க ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும் அண்டு டெவலப்மெண்ட் ஆகணும், வேர்ல்டு லெவலில் அவங்க டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு வந்து என்ஷூர் பண்ணுது. ஸோ இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF ஆர் to foster global monetary cooperation, secure financial stability, facilitate international trade, promote high employment and sustainable economic growth and reduce poverty around the world. World level வந்துட்டு global monetary cooperation கொண்டு வரணும் and financial stability, each and every country வந்து financial stable இருக்கணும் and international tradeக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸையும் கொண்டு வரணும் அண்ட் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ஹை லெவலில் கொண்டு வரணும் அண்ட் ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத், சஸ்டைனபிள் எக்கனாமிக் க்ரோத்தை வந்துட்டு கொண்டு வரணும். அதே மாதிரி அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பாவர்ட்டி வந்துட்டு ரெடியூஸ் பண்ணணும். இந்த ஒரு கண்ட்ரியில் இல்லை, வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிலையும் இந்த மெஷர்ஸ் எல்லாம் வரணும் அப்படிங்கிறதான் வந்துட்டு இதோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ் என்னென்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸும் வந்துட்டு ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும் அண்ட் டெவலப்மெண்ட் ஆகணும் வேர்ல்டு லெவலில் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் இதோட முக்கியமாக ப்ரைமரி இல்லாமல் இன்னொரு ஆப்ஜெக்டிவ் என்னென்னா குளோபல் மானிட்டரி கோஆப்ரேஷன். ஸோ நம்ம பார்த்தோம் லாஸ்ட் எக்கனாமிக்ஸில் குளோபலைசேஷன் இன்டெகிரிட்டி ஆஃப் ஆல் கண்ட்ரிஸ். ஸோ அதை வந்துட்டு கொண்டு வரணும்.
நெக்ஸ்ட்டு செக்யூராக ஒவ்வொரு கண்ட்ரீஸும் வந்துட்டு ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும், செக்யூராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்டர்நேஷ்னலுக்கு ட்ரேடுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸையும் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்தை டெவலப் பண்ணணும் அண்ட் அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பாவர்ட்டியை வந்துட்டு இது பண்ணணும். அப்படியே வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்லையும் இந்த மெஷர்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த IMF அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோட ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு 6th கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு 6 கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஸோ ஹிஸ்ட்ரியில் 3rd சாப்டர் த வேர்ல்டு வார் 2 ஸோ அதோட 6 கொஸ்டின்ஸ் பார்த்தோம், 2 மார்க்ஸு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு அதோட டீட்டெயில் ஆன்சர்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.